இப்ப அன்னைக்கு நைட்டுமே வந்துடும். இந்த ஒரு நாள் நான் லைஃப்ல மறக்கவே மாட்டேன். என்னோட லைஃப்ல உன்னை மறக்கிறது எனக்கு ரொம்பவே கஷ்டம் தான். கண்டிப்பா நான் உன்னை ரொம்பவே மிஸ் பண்ணுவேன்னு சொல்லுவேன். என்னை விட்டா நான் உன் கூட நான் இப்படியே இருந்துருவேன். சீனுமே சரிவா நம்ம 2 பேரும் தூங்க போலாம்னு சொல்லிட்டு அவளை தூக்கிட்டு போயிடுவா. தாராக்குமே அந்த ஒன் டே முடிய போகுதுன்றதுனால அந்த ஒரு நைட் அவனோட மடியிலே படுத்து தூங்குவா. 2 பேருமே ரொம்ப எமோஷனலா அழுக ஆரம்பிச்சிருவாங்க. கொஞ்ச நேரத்துல தாராவுமே தூங்கிடுவா. கொஞ்ச நேரத்துல ஜெயினுமே அந்த ரூம்ல இருந்து கிளம்பி போயிடுவான். இப்ப அடுத்த நாள் விடிச்சது தாராவுமே ஜீன் எங்கன்னு சொல்லி தேடிக்கிட்டு இருப்பா. அப்ப அங்க ஒரு லெட்டருமே எழுதி வச்சிருந்திருக்கும். சாரி தாரா, என்னால கௌஷி கூட எல்லாம் இருக்க முடியாது. என்னோட லைஃப் ஃபுல்லாவே நான் உன் கூட தான் இருக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன். நீ எனக்கு கிடைக்கலனா கூட பரவாயில்ல, ஆனா கண்டிப்பா என்னால கௌஷி கூட எல்லாம் ஒண்ணா இருக்க முடியாது. நான் போறேன், எனக்கு யாருமே வேணாம்னு சொல்லி இருந்திருப்பேன். எனக்கு ஆல்ரெடி தெரியும் நினைக்கிறேன். அந்த லைப்ரரி பார்த்த பையனுமே ஜெகன் தான். அதனால நீ அவன் கூட ரொம்ப சந்தோஷமாவே இரு. நீ என்னோட லைஃப்ல வந்துட்டு அப்புறம் தான் லைஃப் என்னன்னு புரிய வந்துச்சு. இதுக்கப்புறம் என்னோட லைஃப்ல லவ்ன்ற சாப்டர் இருக்காது. அதனால எல்லாரையும் விட்டு நான் தள்ளி போறது நல்லது. அவ எழுதின லெட்டர் படிச்சுட்டு தாராவுமே இப்ப செமையா அழுக ஆரம்பிச்சிருவா. இப்ப அடுத்த நாள் ஜீனோட அப்பா பாபி ஒரு பக்கம் கௌஷி ஜெகன் எல்லாருமே தேடி பாத்துருப்பாங்க. ஆனா ஜீன் எங்க இருக்கான்னு சொல்லிட்டு எந்த இன்ஃபர்மேஷனுமே கிடைக்காது. ஒரு பக்கம் தாராவும் ஜீனன் நடிச்சுக்கிட்டே அவன் இல்லாம கண்டிப்பா உன்னால வாழ முடியும். ஒரு தடவை லைஃப்ல உன்னை பாக்குற வரைக்கும் இந்த ஜென்மத்துல உன்னை லவ் பண்ண மாதிரி நான் யாரையும் பண்ண மாட்டேன்னு மனசுல நினைச்சுக்கிட்டே போவா.